நீதி தவறுனதுக்காக உயிரை விட்ட ஒரு அரசன் அதே நீதியை காப்பாத்துறதுக்காக மறுபிறவி எடுத்து நின்ன கதை தெரியுமா? யார் அந்த அரசன், அது என்ன கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல் தமிழா லைஃப். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா மதுரை பாண்டி கோயிலுக்கு. பாண்டி கோயிலுக்கும் நான் சொன்ன கதைக்கும் என்ன சம்பந்தம், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணகி காலத்துக்கு போகணும். இன்ஃபேக்ட் இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே கண்ணகியும் கோவலனும் தான். கண்ணகி கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் கண்ணகி கதைக்கும் பாண்டி கோயிலுக்கும் உள்ள தொடர்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதனால அந்த கதையை நானும் ஒப்ப சொல்லிடுறேன். கோவலனும் கண்ணகியும் காவிரி பூம்பட்டினத்துல கல்யாணம் பண்ணி ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாதவி அப்படின்ற ஆடல் மகளிரோட தொடர்பு கோவலனுக்கு கிடைக்கிது. அதன் காரணமா அவன் கண்ணகியை மறக்கிறான், மாதவி கூடயே இருக்கிறான், பெரும் செல்வத்தை இழக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றது தெரியுது. மாதவியை விட்டுட்டு மறுபடியும் கண்ணகி கிட்டே வரலாம். அப்போ கண்ணகியும் கோவலனும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வணிகம் பண்ணி மறுபடியும் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முடிவின் காரணமா அவங்க ரெண்டு பேரும் மதுரையை நோக்கி வர்றாங்க. மதுரைக்கு வந்து தன் மனைவி கண்ணகியோட கால்சிலம்பை விற்கிறதுக்காக ஒரு பொற்கொள்ளன்ட்ட போறான். அந்த சமயத்துல பாண்டிமாதேவியோட கால்சிலம்ப அந்த பொற்கொள்ளன் திருடி இருக்கான். அந்த திருட்டுப்படியை கோவலன் மேல போட்டுறான். இந்த வழக்கை சரியா விசாரிக்காத அரசன் கோவலன் தான் கல்வன் அப்படின்னு முடிவு அறிவிக்கிறான். அதன் காரணமா அவனுக்கு மரண தண்டனை கிடைக்குது. கோவலன் கொலை வந்த செய்தியை கேட்ட கண்ணகி தன்னோட மற்றொரு கால்சிலம்பை எடுத்துட்டு அரசரவைக்கு போய் அரசர் முன்னாடி நீதி கேட்கிறான். தன்னோட கணவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு. அரசரவையில எல்லாரும் முன்னாடியும் பாண்டிமாதேவியோட காட்சிரம்புல இருந்தது முத்துப்பரல்கள், தன்னோட காட்சிரம்புல இருந்த எல்லாமே ரத்தின பரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசரவை எல்லாரும் முன்னாடியும் தன்னோட காட்சிரம்ப உடைச்சு காமிக்கிறான். அதுல இருந்து சிதறன ரத்தின பரல்களை பார்த்ததுக்கு அப்புறமா பாண்டிய அரசன் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகிறான். அதன் காரணமா அப்போ அவர் கண்ணகியை பார்த்து, உன் கணவன் வந்து கல்வன் இல்ல, தவறான ஒரு முடிவை சொன்ன நான் தான் கல்வன், என்னோட வாழ்நாள் இப்பயே முடியட்டும்னு சொல்லி மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்து இறந்துடுறாரு. அப்படி இறந்த அந்த மன்னன் நேரா சிவலோகம் போறாரு. சிவன், தவறான நீதிக்காக உயிரை விட்ட நீ மறுபடியும் பூமிக்கு போய் உன்னோட வாழ்நாளை முடிச்சுட்டு மறுபடியும் சிவலோகம் வா அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. அதை கேட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன், எனக்கு மனித பிறவியெல்லாம் வேண்டாம், மனிதர்கள் என்னை பூஜிக்கட்டும், அவங்க என்னை வழிபடட்டும், யாரெல்லாம் என்னை வழிபட்டு என்னை பூஜிக்கிறாங்களோ அவங்களோட குடும்பத்தை நான் காத்து நிற்கணும், தீவர்களை அழிக்கிறதுக்கும் நல்லவங்களை காக்கிறதுக்கும் எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துறாரு. நேரா பூமிக்கு வர பாண்டிய நெடுஞ்செழியன் மானகிரி அப்படின்ற இடத்துல வந்து சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காரு. காலப்போக்கில் அவர் கல்லா மாறி பூமிக்குள்ள மறைஞ்சிடறாரு. சுமார் 200-250 வருடங்களுக்கு முன்னால கரூர்ல இருந்து மதுரைக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வள்ளியம்மை தம்பதியினர் வர்றாங்க. அப்படி வரும்போது இரவு நேரம் ஆயிட்டதுனால இப்ப இருக்கிற மாட்டுத்தாவணிக்கு பக்கத்துல இருக்கிற மானகிரின்ற இடத்துல தங்குறாங்க. அப்படி தங்கும்போது இரவு வள்ளியம்மை அவங்களோட கனவுல ஒரு வயதான பெரியவர் வர்றாரு. வந்து தான் பாண்டிய நெடுஞ்செழியன் தான் மண்ணுக்குள்ள 8 அடி ஆழத்துல தொலைஞ்சிருக்கிறதாவும் என்னை மீட்டு வழிபட்டா உங்க குடும்பத்தை சீரும் சிறப்புமா வாழ வைப்பேன் அப்படின்னு கூறி மறைஞ்சிடுறாரு. இதை கேட்ட வள்ளியம்மை ஊர் பெரியவங்கள்ட்ட காலையில சொல்றாங்க. அவங்க வள்ளியம்மை சொன்ன இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. அங்க கரெக்டா 8 அடி ஆழத்துல ஜடாமுடியோட பத்மாசன கோலத்துல ஒரு சிலை கிடைக்குது. அந்த சிலையை மீட்டெடுத்து வழிபட்டு இருக்காங்க. ஒரு முனிவர் ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்ததுனால முனீஸ்வரன் பேர் வச்சு அந்த சிலையை வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. பின் நாட்கள்ல மருள் வந்து ஆடின ஒருத்தர் பாண்டிய அரசர் தான் இங்க முனீஸ்வரரா இருக்காருன்னு சொன்ன காரணத்தினால பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர் வைக்கிறாங்க. இதுதான் கண்ணகிக்கும் பாண்டி கோயிலுக்கும் உள்ள தொடர்பு. பாண்டி கோயிலோட ஸ்தல வரலாறுமே இதுதான். இங்க பாண்டிசாமியை மட்டும் இல்லாம விநாயகர், ஆண்டிசாமி, சமயக்கருப்பு இவங்க எல்லாமும் கூட இருக்காங்க. இதுல சமயக்கருப்புக்கும் ஒரு கதை இருக்கு. இதுல சமயக்கருப்போட சிலையை பார்த்தீங்க அப்படின்னா தலை இல்லாம தனியா இருக்கும். இதுக்கும் ஒரு கதை இருக்கு. முன்னொரு காலத்துல மானகிரியில வாழ்ந்த மக்கள் எல்லாருமே தங்கள் வீட்டுல என்ன நல்ல காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் சமயக்கருப்பிட்ட வந்து குறிகேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. இதை கேள்விப்பட்ட பிரிட்டிஷார் ஒரு நாள் தாங்கள் வேட்டைக்கு போகும்போது, தான் இன்னைக்கு வேட்டைக்கு போறேன், எனக்கு எத்தனை விலங்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி குறிகைக்கு உட்காடுறாங்க. அப்படி உட்காரும்போது சமயக்கருப்பு எந்த பதிலும் சொல்லல. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்து அவங்க வேட்டைக்கு நேரம் ஆச்சுன்னு கிளம்பிடுறாங்க. அவங்க இரவு வரைக்கும் சுத்தி தெரிஞ்சும் அவங்களுக்கு வேட்டைக்கு எந்த விலங்கும் கிடைக்கல. இதனால கோபம் அடைஞ்ச பிரிட்டிஷ்காரங்க திரும்பி வந்து சமயக்கருப்போட தலையை வெட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஊர் எல்லையை தாண்டறதுக்கு முன்னாடியே யார் சமயக்கருப்போட தலையை வெட்டினாங்களோ அவரும் அவரோட குதிரையும் கல்லா மாறிட்டதா ஒரு செய்தி ஊருக்குள்ள பரவு. இந்த விஷயம் கண்டிப்பா நம்ம சமயக்கருப்பால தான் நடந்தது அப்படின்னு நம்பின ஊர் மக்கள் அன்னையில இருந்து சமயக்கருப்பை ரொம்ப தீவிரமா வழிபட ஆரம்பிச்சாங்க. இந்த கோயில்ல பாண்டி முனீஸ்வரருக்கு வெந்நீர் ஆடையும் வாசனை தைலமும் ஜவ்வாதும் திருநீரும் பொங்கலும் தான் நைவேத்தியமா படைக்கப்படுது. இந்த கோயில வெட்டப்படுற ஆடுகளும் கோழிகளும் சமயக்கருப்புக்கு தான் பலியிடுறாங்க. இந்த கோயில்ல செவ்வாய் மற்றும் வெள்ளியில சிறப்பு பூஜைகள் நடக்குது. அன்னைக்கு மக்கள் கூட்டமும் அதிகமா இருக்கு.
அது மட்டும் இல்லாம சமீப காலங்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கு. பாண்டி முனீஸ்வரரை மக்கள் எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படின்னா, பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை வந்துட்டு போனா கூட போதும், தன் வாழ்நாள் முழுக்க பாண்டி முனீஸ்வரர் நின்று நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்றத மக்கள் ஆணித்தரமா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் வந்து நானே கண்ணால பார்த்தது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்திருந்தாங்க. அப்ப பாண்டிசாமி அந்த குடும்பத்தோட மூத்த பெண்மணி மேல இறங்கி அவங்க குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிய வருது, பாண்டி முனீஸ்வரர் அப்படின்றது மதத்துக்கான கடவுளா இல்லாம மதுரை மக்களுக்கான கடவுளா இருக்காரு அப்படின்ட்டு. மதுரைக்கு அரசனா இருந்தா அப்படித்தானே இருந்தாகணும். இந்த கோவில் மற்ற கோவில்கள் மாதிரி மதியம் நடை சாத்தப்படுறது இல்லை. காலையில 6 மணிக்கு திறந்தாங்க அப்படின்னா முன்னிரவு 8 மணிக்கு தான் நடை அடைக்கப்படுது. அது வரைக்கும் முழுக்க திறந்துதான் இருக்கு. பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கு. வேறொரு ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழா லைஃப். குருவருளே திருவருள்.